மாண்பு உறுப்பினர் மா விஜய் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். சபையோர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வணங்கும் தெய்வம் மதுரை மீனாட்சி, சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் மற்றும் பாப்பாவட்டி அருள்மிகு ஒச்சாண்டம்மன், கருமாத்தூர் இருக்கும் 42 தெய்வங்களும் அனைத்து குல தெய்வங்களையும் வணங்கி என்னை எங்கிருந்தாலும் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கும் எனது தந்தை சித்தர் மகாலிங்க சுவாமியை வணங்கி எனது உரையை ஆரம்பிக்கிறேன். கன்னிப்பேச்சு. மேலும் கொள்கை தலைவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்கள் டாக்டர் அம்பேத்கர், தந்தை பெரியார், காமராஜர், வேலுநாச்சியார், அஞ்சலை அம்மாள் அவர்களை போற்றி வணங்கி அவர்களோட கொள்கையும் அவர்களோட வழிபாடும் அவர்களோட வழியிலும் எப்பொழுதும் நடப்போம் என்றும், அதே போல 2026 தேர்தலில் எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்த எனது தொகுதி மக்களுக்கு அவர்கள் பாதத்தில் விழுந்து இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சட்டசபைக்கு அனுப்பியதற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னோடு துணை நின்று இந்த வெற்றிக்கு வழிவகுத்த எனது தாய் மற்றும் மனைவி குடும்பத்தார்கள் மற்றும் எதையும் பார்த்து கொள்வோம் என்ற மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும், மகளிர் அணி, சார்பு அணி மற்றும் நகர ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 தேர்தலில் ஒரு போர் என்றே சொல்லலாம். அது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடந்த போர் என்று சொல்லலாம். அந்த போரில் தர்மம், அதாவது அதர்மம் என்றால் பணம், காசு, அதிகாரம், ஆணவம் அனைத்தையும் தாண்டி அன்பு, மக்கள் நலன் என்று தர்மத்தினை வென்றெடுத்த எங்கள் தர்மத்தின் தலைவர் அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர், எனது உயிரிலும் மேலான தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர். இந்த ஜென்மம் மட்டுமல்ல, அடுத்த எந்த ஜென்மம் எடுத்தாலும் எங்கள் அண்ணனோடு தான் எங்களோட பயணம். அதே போல 30 ஆண்டுகளாக ரசிகர் மன்றம், நற்பணி இயக்கம், மக்கள் இயக்கம், தமிழக வெற்றி கழகம் என்று 30 ஆண்டுகளாக எங்களை வழிநடத்தி, ஒரு தந்தை போல வழிநடத்தி இந்த அளவுக்கு ஒரு சாமானியனர் இங்கே கொண்டு வந்து சேர்ந்த பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் உசிலம்பட்டி பகுதி மக்களின் கோரிக்கையான 58 கால்வாய் பாசனத்திற்கு நிரந்தர அரசாணை வேண்டும். மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் புதிய கட்டட வசதி வேண்டும். தேவையான மருத்துவ வசதி வேண்டும். உசிலம்பட்டி புதிய நகராட்சி கட்டிடம் வேண்டும். முதல்நிலை நகராட்சியாக கொண்டு வர வேண்டும். உசிலம்பட்டி கண்மாய்க்கரை சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும். உசிலம்பட்டி பகுதியில் மல்லிகை பூ நிறைய விவசாயம் செய்கிறார்கள். அதனால் வாசனை திரவிய தொழிற்சாலை அமைத்து தர வேண்டும். உசிலம்பட்டி பகுதி சிப்காட் தொழிற்சாலை அமைத்து தர வேண்டும். உசிலம்பட்டி பகுதியில் பெண்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதற்கு தொழிற்சாலைகளும் கைத்தறி உற்பத்தி மற்றும் பயிற்சி மையங்களும் ஏற்படுத்தி தர வேண்டும். உசிலம்பட்டி மகளிர் மற்றும் அரசு பள்ளியே இல்லை. அரசு பள்ளி மற்றும் அரசு கலைக்கல்லூரி மகளிருக்கான எந்த இதுவுமே இல்லை. அதனால் அதை கொண்டு வர வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வர வேண்டும். சேடப்பட்டி பகுதியில் உள்ள டேம் அணைப்பணியை விரைவாக முடித்து தர வேண்டும். வாடிப்பட்டி பகுதியில் உள்ள மலவற்றாயன் அணையை சீரமைத்து தர வேண்டும். மதுரை தேனி இடையே செல்லும் புறவழிச்சாலையை அமைத்து தர வேண்டும். சாப்டூர் சந்தியூர் சாலையை அமைத்து தர வேண்டும். மல்லப்புரம் மயிலாடும்பாறை வரை உள்ள சாலையை அமைத்து தர வேண்டும். வீடற்ற கிராமிய கலைஞர்கள் வீடு மற்றும் உதவித்தொகை 40 வயதிற்கு மேற்பட்ட கிராமிய கலைஞர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகையை வழங்க வேண்டும். உசிலம்பட்டி பகுதியில் ஒருங்கிணைந்த வணிக வளாகம் அமைத்து தர வேண்டும். ஒருங்கிணைந்த தானிய பதப்படுத்தும் நிலையம் வேண்டும். நீதிமன்ற ஒருங்கிணைந்த வளாகம் வேண்டும். நீதிபதிகள் குடியிருப்பு வளாகங்கள் வேண்டும்.
உசிலம்பட்டி காவல்துறைக்கு நகர் காவல் நிலையத்திற்கு கட்டிடம் அமைத்து தர வேண்டும். ஆங்கிலேயர் காலத்து சில்வர் பட்டன் என்ற நடைமுறையை அதை மாற்றி தர வேண்டும். காவலர்கள் சார்பாக கோரிக்கை. உசிலம்பட்டி பகுதிக்கு உட்பட்ட காவலர்கள் குறைவாக இருப்பதால் காவலர்கள் வேண்டும் என்றும் கோரிக்கை கொடுத்துள்ளார்கள். அதுவும் வேண்டும். எங்கள் பகுதியில் தாய்மாமன் தங்கமோதிர திட்டம், அண்ணன் சீர்திட்டம் போன்றவற்றை தாய்மாமன் தினம் கொண்டாடும் எங்கள் பகுதியில், தாய்மாமனை முன்னிறுத்தி வரும் எங்கள் பகுதியில் அண்ணன் தொடங்க வேண்டும் என்று எங்கள் பகுதி மக்கள் சார்பாக கோரிக்கையை வைத்துக் கொள்கிறோம். அதேபோல வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறது. அந்த வேலை வாய்ப்புக்கான பதிவு சிறப்பு வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும். ரெனியூவல் பண்றதுக்கு